அடேங்கப்பா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜாபை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, போனாமல் விட்டு. இது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? தெளிவாக நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வச்சுட்டு இருக்கிறவங்க மறக்காமல் இந்த செலெக்ஷனை அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? அதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் எந்தெந்த கேமுக்கு இவங்க கால்ஃபர் பண்ணியிருக்கான்றது தெளிவாக நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் சவுத்தர்ன் ரீஜன், அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேர், ஓகேவா? அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சவுத்தர்ன் ரீஜன், சரியா? சவுத்தர்ன் சென்ட்ரல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட். இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கே ஆள் எடுக்க போகிறாங்க, எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் அண்ட் ட்ரையல் நடக்கும், எல்லாம் ஏ தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சி பிளாக்கு, ரயில்வே நிலையம், செகட்ராபாத். இது கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸுக்கு எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆன்லைன் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்த அன்றைக்கி நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட சீரியல் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தெளிவாக பாருங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2025க்கான கால்ஃபர், ஓகேவா? ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த இயர் ஆஃப் 2024 and 25. வாய்ப்புகள் ஒரு முறை தான் கரெக்டாக பயன்படுத்தினோம். விளையாட்டக்கூடிய நபர்கள், ஓகேவா? விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய ஸ்டேஜ், உங்களுடைய மெரிட் லெவல், ஐ லெவலாக பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஐ லெவல் எல்லாத்துலேயுமே இப்போ காம்படிஷன் ஓவராக இருக்குது. உங்களுடைய எஃபெக்ட் அதிகமாக போடுங்க. ஃபார்ம் 3 வாங்கினவங்க ஃபார்ம் 2க்கு ட்ரை பண்ணுங்கள், ஃபார்ம் 2 வாங்கினவங்க ஃபார்ம் 1க்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், சரிங்களா? இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 4/1/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் டேட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? 4/1/2025 இதோட அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு அந்த இந்தியன் நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், சரிங்களா? இது நல்லா மென்ஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ஒரு இந்தியன் நபர்களாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஒரு இந்தியன் குடிமகனுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/2/2025. அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 23, கிட்டத்தட்ட மிட் நைட்டில் டைமிங் முடியுது. அது நம்மளுக்கு தேவையில்லை, சரிங்களா? 3/2/2025 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே உங்களை அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்க. சேல்ரி பார்த்தீங்கன்னா குரூப் சி அண்டு குரூப் டி இந்த லெவலில் தான் உங்களுக்கு சேல்ரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப லோ கேட்டகிரியாக இருக்குமா ப்ரோ சேல்ரி? அதெல்லாம் கிடையாது. சொல்கிறது தான் உங்களுடைய அலவன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். ப்ளஸ் ரயில்வேல மட்டும்தான் போனஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மற்ற எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு தீபாவளி போனஸ் கிடையாது. அது எல்லாருக்கும் இருக்கிற தெரிஞ்ச விஷயம், ஓகேவா? உங்களுடைய இயர் வைஸ் சேல்ரி பார்த்தீங்கன்னா 5200 உங்களுக்கு இன்டிமேட்டாக சேல்ரி ஏற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2000 ப்ளஸ் 1900 இந்த குரூப் டி குரூப் சி அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த போல் உங்களுடைய சேலரி வேரியேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம எந்தெந்த கேம் இருக்குது, யாரெல்லாம் அட்டன் பண்ண முடியும், ஆண்களுக்கு பெண்களுக்கு இருபாலருக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான்றதை தெளிவாக நம்ம வீடியோவில் பார்த்துருவோம். அத்லெட்டிக் மென்னு, சரிங்களா? இந்தந்த கேட்டகிரிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 400 மீட்ரு, 1500 மீட்ரு, 800 மீட்ரு, 3000 மீட்ரு, டிஸ்டன்ஸ் த்ரோ, ஆம்பர் த்ரோ, இந்த மாதிரி அத்லெட்டிக்கு என்னென்ன கேமெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே ஒரு வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃபீமேல் கேட்டகிரிக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேட்டகிரிக்கு 400 மீட்ரு, 800 மீட்ரு, ஹை ஜம்ப்பு, 400 மீட்ரு ப்ளஸ் லாங் ஜம்ப்பு, அம்பர் த்ரோ, 1500 மீட்டர். இது இவங்களுக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ஈவெண்ட்டுக்கு தகுந்த போல் வேக்கன்சி ஒரு வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபார்ம் 3 யூனிவர்சிட்டி பிளேயராக இருந்தீங்கன்னா, இல்லை ஃபார்ம் 2 நேஷ்னல் பிளேயராக இருந்தீங்கன்னா, இல்லை நான் ஃபார்ம் 1 வச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, இன்டர்நேஷ்னல் பிளேயர் நான், தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர்கள் ப்ளஸ் சான்றிதழுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அனைவரும் விண்ணப்பிச்சிட முடியாது. அவங்க கேட்குற சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? கரெக்டாக பார்த்துங்க. உமன்ஸுக்கு பேஸ்கெட் பாலு, சைக்கிளிங், கபடி மென் அண்ட் உமன் இந்த கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க.
கேமை பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அண்டு டபுள்ஸ் இவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிங்கிள் பிளேயர் இருந்தாலே தாராளமாக விண்ணப்பிக்கலாம், டபுள் பிளேயர் இருந்தாலே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால், கிரிக்கெட், ஜிம்னாஸ்டிக், வாலிபால் இவங்களுக்கும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிம்னாஸ்டிக் உமன்ஸுக்கு மட்டும்தான் 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு வேக்கன்சி தான். நீங்கள் ஹை லெவல் என்னால் முடியும் ப்ரோ, நான் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கிறேன், எனக்கு திறமை இருக்குது, கண்டிப்பாக ட்ரையல் அங்கே நடந்துச்சுன்னா நான் முழுக்க என்னோடய எஃபெக்டை போட்டு இந்த வேலை வாய்ப்பை நான் பயன்படுத்திக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிங்க. ஓகேவா? மனசை வந்து எந்த நேரத்துலையுமே தளர விடக்கூடாது. ஒரு ஸ்டேட் பிளேயரை வந்து ஒரு நேஷ்னல் பிளேயர் தான் எஃபெக்ட் போட முடியும், ஒரு நேஷ்னல் பிளேயரு ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் தான் எஃபெக்ட் போட முடியும். அதனால் உங்களுடைய நேஷ்னல் பிளேயர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் பிளேயர்கிட்ட போட்டி போடுங்க. நீங்கள் ஸ்டேட் பிளேயர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேஷ்னல் பிளேயர்கிட்ட போட்டி போடுங்க. முன்னால் குறைஞ்சது எதுவுமே கிடையாது. ஓகேவா? எந்த நேரத்துலையும் கடவுள் உங்கள்கிட்ட துடிஞ்சு கை கொடுக்கலாம். நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய எஃபெக்டை, உங்களோட திறமையை நீங்கள் வெளிப்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வேலையை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும், உங்களுடைய கரியரை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். பாக்ஸிங் அண்ட் கபடி, வாலிபால், அத்லெட்டிக் சரிங்களா? 20 கிலோமீட்டர் வாக்கபிள். நீங்கள் ஃபீமேல் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வாக்கபிள் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பாக்ஸிங் மென்னு, கபடி உமன், ஆல்ரவுண்டர் கேட்டிருக்காங்க உமன் கேட்டகிரிக்கு. நல்லா நோட் பண்ணிங்க. உமன் நீங்கள் கபடி பிளேயரு அந்த எஸ்டிஎஃப் நான் விளையாடிக்கிறேன் போய் ஸ்கூல் லெவலில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் போடுங்க, முன் வாங்க. முதல்ல வந்து உங்களுடைய கரியருக்கு வாங்க. நீங்கள் எஜுகேஷன் மட்டும் இருக்காதிங்க, இல்லை நான் அடுத்த லெவல் பார்த்துக்கிறேன். நீங்கள் அடுத்த லெவல் போனது உங்களுடைய ஏஜ் டெவலப் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு செலெக்ஷனாக பெஸ்ட்டு செலெக்ஷனாக இருக்கும். அதனால் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லா செலெக்ஷனுக்கு மேலே உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் எந்தக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க, எங்கே உங்களை ஆள் எடுக்க போகிறாங்கன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஹைதராபாத் டிவிஷனுக்கு இந்த கேட்டகரிக்கு இந்த அடிப்படையில் எங்களுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ப்ரோ, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை இருக்குதுன்னு சொன்னீங்க, நீங்கள் ஹைதராபாத்து ப்ளஸ் வந்து செகண்டராபாத் டிவிஷன், அது மட்டும் இல்லாமல் எக்கோட்டஸ், இந்த எக்கோட்டஸ்க்கு வந்து செகண்டராபாத்துக்கு ஆள் இருக்காங்க. சவுத்தன் ரீஜன் கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் வந்து ஜாப் எல்லாமே வந்து இவங்களாலே கணிக்க முடியாது ஆல் ஓவர் இந்தியான்னு நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும்தான் இங்கே இருக்குமா தவிர மற்ற எல்லாமே வந்து நீங்கள் ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு செகண்டராபாத்தில் தான் நடக்கும். அப்ளிகேஷன் போடுங்க. திறமை கூட நபர்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட் நான் எப்படின்னு சொல்லிடுறேன், ப்ளஸ் வந்து எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, இருந்தாலே நான் அவாய்ட் பண்ணிடுறேன், உங்களுக்காக அவாய்ட் பண்ணிடுறேன். அது நான் உங்கள்கிட்ட நாளைக்கு கூட பேசிக்கலாம். நம்மளுக்கு பெஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன தேவையோ அதை நம்ம முதல்ல பண்ணிடணும். சரிங்களா? நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துங்க. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த போல் உங்களுக்கு நான் லிங்க்கை சென்ட் பண்ணுறேன், இல்லை வெப்சைட் லிங்க்கை நான் சென்ட் பண்ணுறேன். டேரெக்டாக அப்ளிகேஷன் போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த நபர்கள் இல்லைன்னா நம்மளோட சேனலில் வர வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு எப்படியோ ஒரு பயனுள்ளதாக அமையும். உங்கள் மூலியமாக அது வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு நன்றியை சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேரில் தான் ஒரு வாழ்க்கை அமையும், ஒரு அனுபவமும் அமையும். சரியா? உன்னையால் தான் நான் அந்த இடத்துக்கு போனேன், உன்னையால் தான் எனக்கு வேலை கிடச்சிது, உன்னையால் தான் 4 பேரை நான் சந்திக்க முடிஞ்சு, உன்னையால் தான் 4 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஆகி நான் அடுத்த செலெக்ஷன் எப்படின்றது நான் வந்து தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். 4 பேர்கிட்ட நீங்கள் பழகும் போது தான், பேசும்போது தான் ஒரு தகவல் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னா அதர் ஸ்டேட்டில் நீங்கள் ஃப்ரெண்ட்லி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களே போல் அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க கிடைக்கிற தகவல் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கிடைக்கிற தகவல் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. அதனால் ஒரு ஷேர் தான். சரிங்களா? ஒரு சின்ன விஷயம் தான், பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு அனுபவம் இதை கிடைக்கும். அதனால் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. செலெக்ஷனை வந்து எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். உங்களுக்கு ட்ரையல் நடக்கும். ட்ரையலில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு மெடிக்கல் செக்கப், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே கிளியர் கட்டியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். அதனால் வாய்ப்புகளை அனைவரும்
கரெக்டாக பயன்படுத்திங்க. ரெக்ரூட்மெண்ட்டு கரண்டில் தான் இருக்குது. சரிங்களா? எதுவுமே வந்து டிலே இல்லை, எல்லாம் கரண்டில் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸை இந்த மாதமே ஜனவரி 1ஆம் மாதமே உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்றது வேண்டாம். நாட்கள் மிக மிக குறைவு. ஆனால் ஆன்லைன் ப்ராசஸ்ன்றதுனால சில நேரத்தில் எரர் காட்டும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களே போலவே சில பேர் அந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் போட்டுட்டு இருப்பாங்க. அதனால் கிடைக்கிறது, அப்ளிகேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அப்ளிகேஷன் போடுங்க. இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கூட அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எரராக இருக்குது ப்ரோ, நான் எப்படி போடுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். நீங்கள் டிலே பண்ணுறதுனால தான் அந்த அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப ரேர் ஆகுது. பார்த்துக்கலாம், விடுங்க. அப்ளிகேஷன் போடுங்க. சேலரிலாம் நல்லாயிருக்கும். அலவன்ஸ் இருக்குது, ரூம் அலவன்ஸ் இருக்குது, குவார்ட்டர்ஸ் இருக்குது. உங்களுடைய கரியர் டெவலப் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேமிலி டெவலப் பண்ணிக்கலாம். எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. விளையாட்டு வீரர்களுக்கு, உங்களுடைய மண்ணில் வேர்வு சிந்திய நபர்களுக்கு அனைவருக்கும் இந்திய மண்ணில் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டாக தகுதி உள்ளதுன்றது எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வாய்ப்புகள்ன்றது ஒரு முறை தான் கரெக்டாக பயன்படுத்தி. இந்த கருத்தை நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்பேன். சரிங்களா? 5 வேக்கன்சி 4 வேக்கன்சி 3 வேக்கன்சின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போடாமல் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான் இந்த பதில். சரிங்களா? அதனால் எல்லாருமே அப்ளிகேஷன் போடுங்க. ஒரு வேக்கன்சி இருந்தாலும் அது உங்களுடைய வேக்கன்சின்றது தக்க வைக்க பாருங்கள். எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. வாய்ப்பை வந்து எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த வருடத்தில் அனைவரும் ஒரு நல்ல ஜாபில் போகணும். எல்லாருமே நல்ல வேலையில் செட்டில் ஆகணும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சவுத்தர்ன் ரீஜனில் கிடைக்கிது மிக மிக ரொம்ப ரேரு. சரிங்களா? அதனால் மிஸ் பண்ணுறது வேண்டாம். அப்ளிகேஷன் போடுங்க. சரிங்களா?